இந்தரங்கள் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. Yeah, please. tadi dua dengan nadi itu bunyi sih sama juga क्या बता अच्छा
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய இல்லத்தின் பிரதிஷ்டை வேளையிலே வந்திருக்கிற யாவரையும் குடும்பத்தின் சார்பாக இந்த சார்பாக ஒரு வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த புதிய இல்ல பிரதிஷ்டை விழாவிலே தேவ பிரசுரம் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக யாவரும் சேர்ந்து தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே பாடலை அவரும் சேர்ந்து பாடுவோம். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த பார்த்திபனை யூதன் கோத்திரரே என்றும் தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை உன்மீதே அமிழ்ந்து கழுதவனை உன்மீதே அமிழ்ந்து கழுதவனை உன்மீதே அமிழ்ந்து கழுதவனை உன்னனை மீது சின்ன குமாரனை முன்னனை சின்ன குமாரனை முன்னுரை நோப்படி என்னது தோலை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே சம்பனொருவானே தேடும் பொருளானே தேடும் பொருளானே தேடும் பொருளானே அம்பரவேவிய கும்பகுணத்தோடு அம்பரவேவிய கும்பகணத்தோடு அன்பு பெற என்று பைம்பொன் மல துதி தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. சங்கீதம் 24. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நூற்றி 27 சங்கீதம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் இருந்தா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விளைத்திருக்கிறது வருதா. 126 சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இல்லத்தை மிக குறுகிய நாட்களிலே கட்டிப்பிடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுள் பிரயாசம் இருந்தான். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த வீடு கட்டுவதற்கு ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இந்த நிமிஷம் வரை கர்த்தர் கொடுத்த எல்லா ஒத்தாசைக்காக, உதவிக்காக, கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிமையின் ராஜா இந்த வீட்டிற்குள் பிரவேசித்து ஆசீர்வதிக்கும்படியாக யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல நன்மைக்கும் காரணராகி எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமை நிறைந்த கால வேளைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று இந்த அருமையான வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறபடியினால் திருச்சபையாக இனஜன பந்துக்களாக சேர்ந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல,
உம்முடைய நாமத்திற்கு துதி கனம் மகிமை செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த வீட்டை கட்டி கொடுத்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ பிரசனம் இந்த வீட்டில் உள்ளும் பிரபும் காணப்படுவதற்கு ஏதுவாக மகிமையின் ராஜாவாகிய கர்த்தர் இந்த வாசலுக்குள் பிரவேசித்து இந்த வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை வருந்தி அழைக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் இந்த வீட்டில் அரசராக இருந்து ஆளுகை செய்து இதை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக இந்த வீட்டை உமக்கு முன்பாக வைக்கிறோம். ஆண்டவர் இதை பிரதிஷ்டை செய்து தரும்படியால் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாம மகிமைக்கு ஏதுவாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த இல்லத்தை பிரதிஷ்டை செய்கிறோம். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் வேண்டிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வேண்டிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். என் ஆத்துமாவின் நீராவே, என் இயேசுவே ஒரு கிளாஸ்
எல்லாத்தையும் வெளியே வச்சிரு வெளியே வச்சிரு வாங்க அவங்க அம்மா ஊத்துங்க ஊத்துங்க அம்மா ஊத்துங்க
அங்கே இருக்கல அடுப்பு ஆரம்பிச்சிருவோம் சைட்ல ஊத்திட்டே இருப்பாங்க. நான் ஊத்திட்டேன் பத்தச்சு விட்டுருங்க. இல்ல நம்ம பத்தத்தை கூட ஊத்திட்டே இருப்பாங்க. கீழே தொட்டு கீழே ஓப்பன் பண்ணிருக்கல. கீழே ஓப்பன் பண்ணி சூடாயிட்டே இருக்கும். அதை பார்த்து கேட்டுக்கிடும். ஓகே, இனி ஊத்துங்க. ஊத்தாத ஆட்கள் எல்லாரும் ஊத்துங்க. எல்லாரும் ஊத்துங்க. இப்போ வேலைக்கு ஆமா அது தீரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே இப்போது மனிதனில் இறையனில் பிரசனம் இப்போது மனிதன் இறையனில் பிரசனம் எப்போதும் இலை கொண்டு இருந்திட கீதம் பாடி தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே கையின் பிரயாசமதை தயவாய் கனிவிட செய்தவரை சுபமாய் கனிவிட செய்தவரை இறைவாய் கனிவிட செய்தவரை கைவிடேன் ஒருபோதும் என்றனர் கர்த்தரை கைவிடேன் ஒருபோதும் என்றனர் கர்த்தரை கை கூப்பி வணங்கிய கரத்துடன் கீதம் பாடி தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே இல்லத்தில் ஒளியவராய் இருந்து இன்பங்கள் நல்கிடவே தொடர்ந்து இன்பங்கள் நல்கிடவே இறைந்த இன்பங்கள் நல்கிடவே இம்மையின் காலங்கள் யாவிலும் அவரருள் இம்மையின் காலங்கள் யாவிலும் அவரருள் படியாருடன் இருந்திட கீதம் பாடி தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே ரட்சகனை தோத்திரம் செய்வோமே தோத்திரம் ஈஸ்வரனே ஜீவனே என்னை நம்பி
பொங்கிவா ஆசீர்வதியோ என்று சகந்தரே ஆசீர்வதியோ என்று சகந்தரே ஆதியின் பரங்களில் நான் எண்ணியப்போ ஆதியின் பரங்களில் நான் எண்ணியப்போ உந்து கண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவனதியே எங்கில் பொங்கி பொங்கிவா கண்மலையை திறந்தே கத்தாவே உஜனிகளை காலத்திலே கண்மலையை திறந்தே கத்தாவே உஜனிகளை காலத்திலே பல்லை காத்தீரோ மலைகளிலோ பல்லை காத்தீரோ மலைகளிலோ கண்ணில் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே கண்ணில் பாயும் தேசத்தை வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவனதியே எங்கில் பொங்கி பொங்கிவா ஜீவன் தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே ஜீவமுத்தினால் என்னை நிரப்பிடுமே ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே ஜீவமுத்தினால் என்னை நிரப்பிடுமே கனி தந்திட நாம் செழித்தோங்கிட கனி தந்திட நாம் செழித்தோங்கிட கத்தரின் கரத்தாலிக்கம் தானும் பெற்றிட கத்தரின் கரத்தாலிக்கம் தானும் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கிவா திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாதக்கரைகள் முற்றும் நீங்கிட முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூக உங்களுடைய அனாதி தீர்மானத்தின் வழியாக சுத்தத்தின் வழியாக இந்த புதிய இடத்தை பிரதிஷ்டை செய்ய கற்று உதவி செய்து இங்கே முதலாவது காய்ந்து இந்த வீட்டினுடைய இல்லத்தை பிரதிஷ்டை செய்ய கற்று உதவி செய்து பொங்கி வடிகிற ஆசீர்வாதம் நிறைந்து காணப்படுவதற்காக ஆண்டு அனுபவிச்சுபடியாக இயேசு கொண்டிருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். சீனி போட்டு நிறையா போடுங்க எல்லாரும் சீனி போட்டு அவன் இவ்வளவு பெரிய தங்க வீடு அண்ணா அண்ணா வீட்டில் வீட்டில் உள்ள வளர்த்துறது கொஞ்சம் சரி அந்த சைடில் லைட்டாக கொண்டு வந்து சைடாக ஆகும் லேட்டாக அப்படியே பாருங்க சரிங்க அப்படிங்க அப்படிங்க
யாவரையும் வாழ்த்துகிறேன். வீடு கட்டுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. நம்முடைய முதுமொழி ஒன்று வந்து வீடு கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார் என்று. இந்த இரண்டுமே ஒரு கடினமான ஒரு காரியம். நம்முடைய திட்டத்திற்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக ஆகின்ற ஒரு காரியம். ஆகவே இந்த வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார் என்று நான் கற்றுக்கொள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். சில மாதத்துக்குள்ளாக இந்த வீட்டை கட்டி முடிக்க கற்று உதவி செய்தார். இந்த கொரோனா காலத்தில் நிறைய வீடு கட்டப்பட்டிருக்கிறார், நிறைய கல்யாணங்களும் நடந்திருக்குது. ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவேதான் பாம்பே பட்டணத்தில் இருக்கிற நம்மால் சில மாதங்களாக இங்கே தங்கி இந்த வீட்டை கட்டவும் இங்கே குடியிருப்பதற்கு ஏதுவான ஒரு எண்ணத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொந்த பூர்வீக இடத்திலே சும்மா கிடந்த இந்த இடத்தை மிக அழகாக நேர்த்தியாக சமப்படுத்தி வீட்டை கட்டுவதற்கு கற்றுக்கு வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையால் தான் பாழாய் கிடந்த பட்டணங்களை கட்ட வைப்பாய் என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குதான். ஆகவே ஊடகங்களுக்கு இப்படி என்ட்ரன்ஸில் ஒரு வீடு வருவது ஒரு ஊருக்கு ஒரு பெருமை மாதிரி நான் பார்க்கிறேன். ஆகவே இனி இந்த இடங்களிலெல்லாம் பசுமையாக நான் அதோடு பார்த்தேன். நிறைய மரங்கள் வச்சிருக்குது. இன்னொரு 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக பெரிய மரமாக வளரும் பொழுது இந்த இடம் பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்கும். ஆகவே கர்த்தர் இந்த வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாருக்கும் வீடு வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சி உண்டு. ஆண்டவர் வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர் தன்னுடைய சகோதரனுக்கு சொந்த ஊரிலே சொந்த இடத்திலே இந்த நேர்த்தியான வீட்டை கட்டி கொடுத்த ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாசித்ததான 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தார். அதற்காக அவர் பிரயாசப்பட்டார், ஜெபித்தார், காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படினார். வீடு கட்டியவர்கள் பாடு அவர் விதமாய் மன்றாடுகிறார். இப்போதும் ஒரு அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாரின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார் என்பதாக வாசிக்கிறோம். இது ஒரு ஜெபத்தின் ஆசீர்வாதமான ஒரு வசனம் என்று நான் சொல்லலாம். இந்த ஜெபத்தை தாவீது ஏறெடுத்ததின்படி கர்த்தருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் நாமும் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து மனப்பூர்வமாக இந்த வீட்டை நாம் வாழ்த்த வேண்டும். எப்படி வாழ்த்த வேண்டும்? வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே ஒரு அடியாரின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாரின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அருமையான சகோதரன், மும்பை பட்டணத்திலே சொந்த தொழில் செய்து வருகின்ற வேளையிலே கர்த்தருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்து வருகிறார். அவ்விதமாக சொந்த ஊரிலேயும் தொழிலை தொடர்பதற்கு ஏதுவாக கர்த்தர் உதவி செய்வாராக என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். அது அநேக குடும்பத்தை போஷிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படி இந்த வீட்டை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் முதலாக சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கும் முன்பாக இருக்கும்படியதை ஆசீர்வதித்தரணும். முதல் விண்ணப்பம் அதுதான். வீடு ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்ற விதத்திலே இந்த வீடு இருக்க வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பாக, வட்டி கடைக்காரர்களுக்கு முன்னால் அல்ல, தேவனுக்கு முன்பாக இந்த வீடு இருக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற வீட்டுல இந்த காலத்துல ஒரு பாட்டு உண்டு, நடராஜ முதலியார் அவங்க பாடுற பாட்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. அதுக்கப்புறம் அது இல்லை என்று சொல்லி பாடுறாரு. அதெல்லாம் எல்லா விதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற அருவருப்பான காரியங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை.
அப்ப இந்த வீடு என்றைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டுமானால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நிறைந்த தேவனை துதிக்கிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். துதிகளை மத்திய வாசமாக இருக்கிற ஆண்டவர். அப்ப இந்த வீட்டிலே தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பாக அந்த செருப்ப வீட்டுல வெளியில கலந்து கொண்டு வந்துடும். இன்னைக்கு ஒரு 2 பேர் உள்ள கொண்டு வந்தாலும் பொதுவாக வீட்டுக்கு போகும்போது நினைச்சுவோம் செருப்ப வெளியில கலந்து வந்துடும். அது மாதிரி இந்த வீடு எப்பொழுதும் பரிசுத்தமானதாக தேவனை துதிக்கிற ஒரு வீடாக இருக்கின்றதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. அது மட்டுமல்ல, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவ ஆசீர்வாதத்திலே என்ன உண்டு? நோய் இல்லை, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நெருக்கம் உண்டு. ஆகவே இந்த வீடு என்றைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கவும், இந்த வீடு என்றைக்கும் கற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக என்று கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் இந்த வீட்டில் இருப்பதாக யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் காரணமாக நல்ல ஆண்டவரே, இந்த வீடு என்னைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதித்துள்ளோம். இந்த வீடு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தரை செய்கிறாக சபையின் பிள்ளைகள் குடும்பத்தார் மன்றாடுவது போல இந்த வீட்டை என்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உமை நோக்கி மன்றாடுகிறோம். பாதை உட்கூடாகத்தை அணுகாது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தைப்படி இந்த வீட்டின் நிலைக்கால்களிலே பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் பூசியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வேண்டிய பாதுகாப்பை தருவீராக, சங்காரத்துக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக, ஆபத்துகளுக்கு விக்கிரங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக. இங்கு தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல தேவ சமாதானம் எப்பொழுதும் காணப்படட்டும். எப்பொழுதும் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இந்த வீட்டிலே வெடித்துக் கொண்டிருக்கட்டும். அன்றே அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறது வேலையிலே பொருளாதாரத்தின் பெருக்கத்தையும் கட்டளையிட வேண்டும் நடத்திருக்கிறோம். 1000 மடங்கு பெருக செய்கிற ஆண்டவர் அமிதமாக நம்முடைய பிள்ளைகளை பெருக செய்ய வேண்டும் நடத்திருக்கிறோம். வந்து செல்கிறவர்கள் தாகம் தீர்ந்த செல்லத்தக்கவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதாக இங்கு தங்குகிற வேலையிலே உன்னதவருடைய நிழல் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாவல் இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை சுற்றிலும் ஒரு சுடர்களை பட்டியலிட்டு வைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இடத்திலே தேவ தூதர்கள் ஏறுகிற வண்ணமாகவும் இறங்குகிற வண்ணமாகவும் ஒரு வெவ்வேறாக இது காணப்பட வேண்டும் என நினைச்சிருக்கிறோம். உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கருத்து ஆசீர்வதிக்கிறாக தொடர்ந்து நிலவிருக்கின்ற பெருந்தொகுசங்களிலும் ஆசீர்வாதம் கட்டட்டும். அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே தொழிலிலே விருத்தியை கண்டிட்டு லாபத்தை மேம்படுத்தும்படியால் மீட்பர் இயேசுவுக்கு துதிக்கிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளையும் ஆசீர்வாதம் படி நடத்தணும். அருமையான வீட்டாரோடு கூட நம் யாவரும் கூட எப்போதையும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமாக நலமானே. ஆமென்.